அவரும் சினிமா நடிகர் தானே, அவர் ஏன் சினிமா செய்திகளை பார்க்கலன்னு சினிமாவை அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே. சினிமா துறையும் மற்ற தொழில் மாதிரி எல்லோரும் மதிக்கத்தக்க, இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயதேவ அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான். உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவர் தானே. இப்பதானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் தான். அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் முதலமைச்சரானவர் தான் இங்க முதலமைச்சராக இருக்காரு. அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதும் வருந்தத்தக்க விஷயம். அதை நான் உங்கள் மூலம் அவருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ல விரும்புகிறேன்.